இந்த கோட்டைக்கு உள்ளேயே அரசு அருங்காட்சியகம் செயல்படுது. அதையும் போய் பார்த்துருவோம். இங்கே ஒரு மிகப்பெரிய ஆலமரம் இருக்குது, புளிய மரம் இருக்குது. அருங்காட்சியகத்துக்கு செல்லும் வழியில் அருங்காட்சியகத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு வீரக்கல் வைக்கப்பட்டுள்ளது. நரசிங்கபுரம், வேலூர் மாவட்டங்கள். ஒருவர் வில்லோடு இருக்கார் இந்த கல்லில். ஒரு ஆயுதத்தோட ஒரு பெண் இருக்கிறாங்க இந்த நடுகளில். ஆயுதம் ஏந்திய ஒரு பெண். அது வீரக்கல் தான். ஜமுனாமாத்தூர் போரூர் வட்டத்திலேருந்து இந்த கல் கிடச்சிருக்கு. வீரக்கல் ரெண்டு பேர் நிற்கிறாங்க. பக்கத்தில் ஒரு நாயா ஆடான்னு தெரியல. இங்கே ரெண்டு பேர் ஆயுதத்தோடு இருக்காங்க. மேல்காவனம் குடியேற்றம் வட்டம். ஒரு குழந்தை வேற கூட இருக்கு. மூணு பேர் ஆயுதங்களோட இருக்காங்க. நுழைவு கட்டணம் நிழற்படத்துக்கு 20 ரூபா, ஒளிப்படத்துக்கு 100 ரூபா. ஒரு வீரக்கல் தான். இதில் ஒரு பெண் ஆயுதத்தோடு இருக்காங்க இந்த கல்லில். புலிமேடு, வேலூர் மாவட்டத்தில் அந்த கல் கிடச்சிருக்கு. இதுவும் ஒரு ஆயுதத்தோடு இருக்கிற ஒரு பெண் தான். புலிமேடில் கிடச்சி கிபி 18ஆம் நூற்றாண்டில் கிடச்சிருக்காங்க. அதுவும் கிபி 18ஆம் நூற்றாண்டு. மேல்காவலூர் காட்பாடி வட்டத்தில் கிடச்ச இந்த கல். இது ஒரு பெண் ஆயுதத்தோட குதிரையில் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே இன்னொரு பெண் இருக்காங்க. இவங்க போரில் இறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இவங்களுக்கு ஒரு நடுகள் வச்சுருக்காங்க. இது வேப்பூர் குடியாத்தத்தில் கிபி 15ஆம் நூற்றாண்டில் கிடச்ச கல். இதில் ஒரு பெண் ஆயுதத்தோடு இருக்காங்க. 2 பெண் இருக்காங்க. இது ஐந்துபுத்தூர் ஆரணியில் கிடச்சி, திருவண்ணாமலை மாவட்டத்தில். இதில் 2 பெண்கள் ஆயுதத்தோடு இருக்காங்க. கோழி இது கிபி 16ஆம் நூற்றாண்டில் கிடச்சி. 2 பெண்கள் ஆயுதத்தோடு இருக்காங்க. இதுலேயும் ஒரு பெண் ஆயுதத்தோடு இருக்காங்க. இது வீரக்கல் தான். இது பனங்காட்டேரி, வாணியம்பாடி, வேலூரில் கிடச்சது. கிபி 968ஆம் ஆண்டில். இது பனங்காட்டேரி, வாணியம்பாடியில் 968. இதில் ஒரு பெண் ஆயுதத்தோடு இருக்காங்க. கீழே வேற ஒரு மிருகம் இருக்குது. இங்கே 2 பெண்கள் வில்லு வச்சு போரிடுற மாதிரி இருக்குது. இது சேத்துவாண்டை காட்பாடியில் கிடச்ச கல்வெட்டு. கிபி 10ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு. இது மாரப்பட்டு, வாணியம்பாடியில் கிடச்சி. கிபி 906 கிடச்ச கல்வெட்டு.
இதுலேயும் ஒரு பெண் வந்து ஆயுதத்தோடு இருக்காங்க. இதில் ஏதோ எழுத்துக்கள் இருக்குது, அது என்ன எழுத்துன்னு தெரியல. இது மாராப்பட்டு வாணியம்பாடி வேலூர் மாவட்டத்தில் கிடச்சி. இதுலேயும் ஒரு பெண் வெண்மணி போரூர் திருவண்ணாமலையில் வீரக்கல். மூத்தவல் சதுப்பேரி வேலூர் மாவட்டத்தில் 9ஆம் நூற்றாண்டில் கிடைத்த கல்வெட்டு மூத்தவல். நாகக்கல் விண்ணமங்கலம் வாணியம்பாடி. ரெண்டு நாய்க்குட்டி வேற அங்கே வந்து படுத்து உறங்கிக்கிட்டு நல்லா குளிர்ச்சியாக இதமாக இருக்கும் அந்த மரத்தடியில். கல்வெட்டு தூணில் போரூர் திருவண்ணாமலை மாவட்டம் கிபி 10ஆம் நூற்றாண்டில் கிடைச்ச கல்வெட்டு. இதில் பூரா ஏதோ எழுத்துக்கள் இருக்குது, என்ன எழுத்துக்கள்ன்ட்டு தெரியல. தமிழ் எழுத்துக்கள் மாதிரி தான் இருக்கு. ஆனால் மா இருக்குது, நா இருக்குது. முதலாம் ராஜராஜ சோழனின் கல்வெட்டு தூண் இது போரூர் வட்டத்தில் கிடச்சி. இங்கே ஒரு டைனோசர் வச்சுருக்காங்க, அழகான ஒரு டைனோசர் வெளியில் வச்சுருக்காங்க காட்சிக்கு. கணேசர் போரூர் மாவட்டம் கிபி 13ஆம் நூற்றாண்டில் கிடச்சதுன்னு வச்சுருக்காங்க. கணேசர் சிலை. சிற்பத்தூண் கருகம்பத்தூர் வேலூர். சிற்பத்தூண் தூணில் சிலைகள் வடிவங்களாக சிற்பங்கள் சுற்றி செதுக்கப்பட்டுள்ளது. எல்லா பக்கத்துலேயும் 4 பக்கத்துலேயுமே சிற்பங்கள் இருக்குது. ரெண்டு கல்லுலேயே செஞ்ச குண்டு, போருக்கு பயன்படுத்துகிற கல் குண்டு. ஆரணியில் நடந்த போருக்காக பயன்படுத்தப்பட்ட கல்லில் குண்டு. அதுக்கு பயன்படுத்தின பீரங்கி கிபி 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. வெடிமருந்து குடுவை, அதாவது அணுகுண்டுன்றவங்க அதுமாதிரி வெடிகுண்டு குடு 18ஆம் நூற்றாண்டில் இந்த போருக்கு பயன்படுத்தின குண்டுகளை பாருங்கள். இந்த குண்டை வச்சு தான் இந்த பீரங்கியை பயன்படுத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு லிங்கம் இருக்குது, நந்தி. அடுத்து பிள்ளையார் சிலை இருக்குது, மாரியம்மன் இருக்காங்க, விஷ்ணு சிலை கூட இருக்குது. விஷ்ணுவுக்கு எங்கேயும் சிலை இருக்காதுமாங்க. விஷ்ணு சிலை கூட அந்த காலத்தில் கிபி 20ஆம் நூற்றாண்டில் தயாரிக்கப்பட்டதான். வேலூர் மாவட்டத்திலிருந்து பெறப்பட்ட தற்காலத்தைச் சேர்ந்த கற்சிற்பம். இது கூட இந்த காலத்தில் உள்ளது, பழைய காலம் கிடையாது. அதனால தான் இந்த சிலைகள்லாம் விஷ்ணு சிலை 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. மாரியம்மன் சிலை வந்து கிபி 20ஆம் நூற்றாண்டு. இப்போ தான் இந்த சமீப ஆண்டுகளில் கிடச்சது. இந்த கல் ஃபுல்லாக யானை வச்சுருக்காங்க. பலிபீடம் 13ஆம் நூற்றாண்டில் கிடைக்கப்பட்ட பலிபீடம் வச்சுருக்காங்க. நந்தி 2ஆம் நூற்றாண்டு நந்தி சிலை வச்சுருக்காங்க. தமிழ் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் வளர்ச்சி அப்படின்னு ஒவ்வொரு நூற்றாண்டுக்குமான
ஒவ்வொரு எழுத்துக்களை எந்தெந்த வடிவத்திலெல்லாம் அந்த நூற்றாண்டில் எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய வரைக்கும் 2019 கிமு 3ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டுலேருந்து தமிழ் எழுத்துக்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டதுன்னு வச்சுருக்காங்க. உயிரெழுத்துக்கள் 2 யானை அருங்காட்சியக நுழைவாயிலில் 2 யானை வச்சுருக்காங்க. அந்த சைடில் ஒரு பீரங்கி வச்சுருக்காங்க. ஒரு தண்ணீர் தொட்டி ஒன்று, சுற்றிலும் கல்வெட்டுகள், லிங்கங்கள் எல்லாம் இருக்குது. குழந்தை வௌவால் தொலைவில் இருக்குது. ஒரு புலியினுடைய எலும்பு கூடுதல் வைக்கப்பட்டுள்ளது. ஒரு புலி மண்டையோடு கால் எலும்பு எல்லாம் இருக்குது. அரும்பனூர் புதையல் சமண படிமங்கள் இல்லை உலோகங்களாலான கலைப்பொருட்கள். இலங்கையை ஆண்ட கடைசி தமிழ் மன்னன் விக்ரம ராஜசிங்க பயன்படுத்திய கலைப்பொருட்கள். அது ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு மகாவீர் இப்போ 9ஆம் நூற்றாண்டில் கிடச்சிது. தீர்த்தக்காரர் 10ஆம் நூற்றாண்டில் கிடச்சிது. மகாவீர் 12ஆம் நூற்றாண்டில் கிடச்சிது. வேலூர் கோட்டையோட படம். திப்பு சுல்தான் கட்டிய மகால் படமாக உள்ளது. திப்பு சுல்தான் பயன்படுத்திய போர் வாள்கள் அங்கு வைக்கப்பட்டுள்ளது.
இரும்பினாலான கைப்பிடியுடன் கூடிய சுமார் 2 அடிக்கு மேலான ஆயுதங்கள். ஊர்வாள், மீன்பிடி வலைகள், காட்டு நாயக்கர்கள் பயன்படுத்திய ஸ்டாம்புகள், அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஸ்டாம்ப். இந்திய தபால் தலைகள். மலையாளி, லம்பாடி மக்கள், பழங்குடி லம்பாடி மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஆடைகள், கலைப்பொருட்கள், இசைக்கருவிகள், தெருக்கூத்தாடக்கூடிய கலைஞர்கள் பயன்படுத்தக்கூடிய கவசங்கள், கைவினைப் பொருட்கள், கைத்தறியால் செய்யப்பட்ட ஆடைகள், கரிகரி பளபளப்பு மண்பானை, இது வட இந்திய முத்திரை நாணயங்கள். தென்னிந்தியாவில் ஒரு நாணயமும் வட இந்தியா குப்த நாணயங்கள், முத்திரை நாணயங்கள், இந்தோ கிரேக்க நாணயங்கள், குஷோனா, வர்தனா நாணயங்கள், மேலை சாளுக்கியர் நாணயங்கள், டெல்லி சுல்தான் நாணயங்கள், முகலாயர் நாணயங்கள். இது வட இந்திய. தென்னிந்திய நாணயங்களில் அந்த ரூபா நோட்டு, காப்படி, அரைப்படி, முக்காப்படி, அது அளவுகள். 1000 ரூபா, தஞ்சை பெரிய கோயில் உருவம் பொறிக்கப்பட்ட 1000 ரூபா. சோழர்களின் தங்க நாணயங்கள், தென்னிந்திய நாணயங்கள். சங்ககால சோழர் ஆண்டிபட்டி காசுகள், சங்ககால பண்டிதர் மாமன்னர் நீரோ நாணயம், பல்லவர் காசுகள், மாமன்னர் குலோத்துங்க நாணயம், ஹைதர் அலி நாணயம், கிருஷ்ணநாயக்கர் நாணயம், இந்தோ பிரெஞ்சு நாணயம், சேதுபதி நாணயம்.